Hi students, welcome to our channel Max Plus U. இன்றைக்கி நம்ம 12th standard term 2 chapter 7 integrals பார்க்க போகிறோம். Basics and formula பார்க்க போகிறோமா? பார்க்கலாமா? Integration என்னப்பா? Inverse process of differentiation. Differentiationோட inverse process தான் integrationா. இருந்துட்டு போட்டோம், அது என்னன்றது டீப்பாக அடுத்து நம்ம பார்க்கலாம். இன்டெக்ரலில் 2 டைப் இருக்காம்ப்பா. ஒரு டைப்பு பேர் இன்டிஃபைனைட் இன்டெக்ரல்ஸ், இன்னொரு டைப் பேர் டெஃபினைட் இன்டெக்ரல். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டெஃபினைட் இன்டெக்ரலோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்கிறாங்க. இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னால் என்னென்னா, இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுன்றது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருதான் ப்ளஸ் சி. சின்றது கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெக்ரேஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது. சி வந்து இஸ் ஏர் ஆர்பிட்ரரி, தேர்ஃபோர் த இன்டெக்ரல்ஸ் ஆர் கால்ட் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். நம்மளால் டெஃபினட்டாக இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போது இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், இதுதான் அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, யூனிக்காக இருக்காது அப்படின்றது கூட நம்ம இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ்னு சொல்லலாம். இப்போ டெஃபினைட் இன்டெக்ரல் யூனிக்காக இருக்கும், இதுதான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சார் இன்டெக்ரேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, எதுக்கு நீங்கள் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேணாம். பிகாஸ் நம்ம வந்து சைன் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் தெரியணும் இங்கே. ஸோ சைன் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னா, ஐ ஹோப் ஸோ யூ ஆல் வில் டெல் த கரெக்ட் ஆன்சர். சைன் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். ஸோ அதுதான் காஸ் எக்ஸ். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. காஸ் எக்ஸ் அது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால், அதாவது காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால், எதை வச்சு? எக்ஸை வச்சு காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்ன்றாங்க, உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் இது சைன் எக்ஸே வரும்ன்றாங்க. இதுதான் ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இன்வர்ஸ் ப்ராசஸ், ரிவர்ஸ் ப்ராசஸ் இருந்தால் சொல்லிக்கலாம். இன்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் தான் இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்வர்ஸ் ப்ராசஸ். அதாவது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அப்போ காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் வந்துடும். கிளியராக இருக்கா அந்த இன்வர்ஸ் ப்ராசஸ்னால் என்னென்னு? இன்னும் ஒரு இதில் என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்த்துருவோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், அதுக்கெலாம் ஃபார்முலா இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துருவோமே. இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பை 3, எக்ஸ் கியூப் பை 3 உன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவீங்க? சார் நான் சார் கேள்வி, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்னு போட்டுருவேன். கரெக்டாக? அப்புறம் இந்த 3 வந்து 0 ஆகாது, பிகாஸ் அது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருந்தால் அதை அப்படியே போட்டுருவேன். 3 கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இதுதானே? இதே தான். ஸோ அப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பை 3 வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும்னா, எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் அதே எக்ஸ் கியூப் பை 3 தான் வரும். இதுக்கு என்ன ஃபார்முலாலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் உங்களுக்கு என்ன வேணும்னா ரிவர்ஸ் ப்ராசஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வர்ஸ் ப்ராசஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3, எக்ஸ் கியூப் பை 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரே வந்துடும். ஸோ இந்த இன்வர்ஸ் ப்ராசஸை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு கான்செப்டும் உங்களுக்கு இதை சொல்லணும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணே, டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2x மைனஸ் 3, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கம்மா. 2x மைனஸ் 3ஐ டிஃப்ரென்ஷியேட் செய்து கொள்ளவும். என்னப்பா ஆன்சரு? 2ல். சரி, சந்தோஷம். இதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? அதுவும் 2 தான். சரி, டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2x மைனஸ் ரூட் 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, அதுக்கப்புறம் வந்து மைனஸ் ரூட் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ கேள்வி என்னென்னா, ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம். அப்போது 2ஐ இன்டெகிரேட் பண்ணால் 2x மைனஸ் 3 வருமா? 2ஐ இன்டெகிரேட் பண்ணுறோம்ப்பா, என்னென்னு ஆன்சர் சொல்லுவேன்? 2x மைனஸ் 3ன்னு சொல்லுவீங்களா, 2x சொல்லுவீங்களா, 2x மைனஸ் ரூட் 5ன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதோடைய பதில் என்னென்னா, 2ஐ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2xன்னு சொல்லுவேன்.
ஆனால் இட் கேன் பி -3, இட் கேன் பி -√5, இட் கேன் பி எனி கான்ஸ்டன்ட். அதுக்காக தான் அந்த சின்னு போடுவோம். ஸோ எல்லா இன்டெஃபினட் இன்டெக்ரல்லையும் சின்ற ஒரு விஷயத்த காமனாக எழுதுவோம். ஸோ சி என்னதான்ப்பா, சீனா என்னப்பா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, சி இஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெக்ரேஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எப்பெல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெக்ரேஷன் இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாமே இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ். இன்டெஃபினைட்னா என்ன அர்த்தம்? இதுதான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு யூனிக்காக இருக்காது. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் 2ன்றதுக்கு வந்து இது வந்து என்ன ஆன்சர்னாலும் இருக்கலாம். 2x - 3 இருக்கலாம், 2xஆக இருக்கலாம், 2x -√5 இருக்கலாம், 2x + 1, 2x + 2 இந்த மாதிரி எதுனாலும் வரலாம். ஸோ யூனிக்காக இல்லாமல் எவ்வளோ நாளும் ஆன்சர் வரலாம் அப்படின்றதுனால தான் அதோடைய பேர் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். அண்டர்ஸ்டுடா? இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னால் என்னென்ன? ஸோ அது யூனிக்காக இருக்காது. அப்படியே அது என்ன இருக்கும், எவ்வளோ இன்டெக்ரல்ஸ்னாலும் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெக்ரேஷனில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்க போகிறோம். டெஃபினட்டாக நீங்கள் உட்காந்து யூ ஹவ் டு ஸ்டடி லைக் எனிதிங் சில்ட்ரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் x⁴n dx கொஸ்டின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் ஃபார்முலேன்னு வச்சுக்கோங்களேன். x⁴n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எல்லாருக்கும் தெரியும், nx⁴n - 1. இது இன்டெக்ரேஷன். ஸோ x⁴n + 1 / n + 1 + c இதுதான்ப்பா மெயின் ஃபார்முலா. n வந்து -1 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. -1 இருந்தால் என்ன ஆகும் இந்த ஃபார்முலாலனா, -1 + 1 டினாமினேட்டர் 0 ஆகிடும். கரெக்டாக? -1 இங்கே அப்ளை பண்ணால் -1 + 1 0 ஆகிடுமா. டினாமினேட்டர் 0 வந்தால் நாட் டிஃபைன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெக்ரல் x² dx. அப்போது என்னன்ற இடம் வந்து இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா x⁴2 + 1 / 2 + 1 + c வரும். ஸோ அப்போ x⁴2 + 1 வந்து x⁴3 / 3 வரும் + c. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் எந்த நம்பரால் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் √x dxஐ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. √xஐ நம்ம வந்து இன்டெக்ரல் x⁴ dxன்னு எழுதலாம். ஸோ அப்போ இதை இன்டெகிரேட். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இன்டெக்ரல் dxயில் நான் இன்டெகிரேட்னு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல்ன்ற விஷயத்தையும் எடுத்துட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த dxையும் எடுத்துட்டோம். ஜஸ்ட் இந்த c ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் cனா இதெல்லாம் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். இன்டெஃபினைட்னா என்ன அர்த்தம்? யூனிக் கிடையாது, எவ்வளோ ஆன்சர்ஸ்னாலும் வரலாம். அதனால தான் இந்த c. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, 2x - 3 அந்த கான்செப்டில். ஓகே, எப்போவுமே +c வரும், அவ்வளோதானே? அவ்வளோதான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ x⁴1/2 + 1 / 1/2 + 1 + c. ஸோ x⁴3/2 / 3/2 + c வரும். இந்த 3/2 இங்கே போச்சுன்னா அப்படியே ரெசிபிரோக்கல் ஆகி 2/3 ஆகிடும். 2/3 x⁴3/2 + c. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் வரும். ஸோ இந்த இன்டெக்ரல் x⁴nன்ற கான்செப்ட் இதுதான். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது சிம்பிள் பேர் இன்டெக்ரல் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டெக்ரல் சிம்பிள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எஸ்ன்னு இருக்குல்ல, எஸ்ஸை வந்து சம்முன்னு, இன்டெக்ரல்னாலே இன்டெகிரேட் சம் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இந்த எஸ்ஸை தான் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி தான், எஸ்ஸை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த சிம்பிளே வந்திருக்கு. பட் இது இன்டெக்ரல் சிம்பிள். நம்ம இன்டெக்ரல் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இன்டெக்ரல் ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த அளவுக்கு கிளியராக எழுதலை, பட் இன்டெக்ரல். ஓகேங்களா? ஸோ இன்டெக்ரல் x² dx x⁴2 + 1 / 2 + 1. ஏங்க 2 + 1 3ன்னு தெரியாதா? என்ன எழுதிட்டு இருக்கீங்க? டேரெக்டாக x⁴3/3 போட்டு போவீங்களா? தாராளமாக போடலாம். ஸோ நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த ஃபார்முலா ரொம்ப சூப்பர் ஃபார்முலா, இன்டெக்ரல் 1/x dx. ஸோ 1/x இன்டெகிரேட் பண்ணால் log mod xமா. ஸோ இந்த 1/x தான் 1/a⁴m a⁻−m, அதாவது x⁻−1ம் 1/xம் சேம் தான். இந்த -1க்கு இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு தானே பேசணும். n வந்து -1 மட்டும் இருக்கக்கூடாதுப்பான்னு சொன்னோம்ல, அது சப்போஸ் -1 இருந்தால் இந்த ஃபார்முலா தான் log mod x + c. இது ரொம்ப முக்கியம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து 1 இன்டெகிரேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். ஸோ 1 இன்டெகிரேஷன். ஸோ 1 இன்டெகிரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து x வரும். ஏன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ தான் பேசணும் ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு பேசணும்.
அப்போ 2xை வச்சு இன்டெகிரேட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா கண்டிப்பாக 2x + c. இப்போ 5ஐ இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆன்சரை. 5x + c. ஸோ அவ்வளோதான். ஸோ 7dxஐ எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஈஸி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இன்டெகிரேட் பண்ணணும், எதை வச்சு இன்டெகிரேட் பண்ணணும், ஜஸ்ட் தட் வில் பி ஆடட். ஏன்னா இதை ரிவர்ஸ் ப்ராசஸ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 5xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5, 10xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10. அப்போ 10ஐ இன்டெகிரேட் பண்ணால் வந்துட்டு 10x வரும். ஸோ ஜஸ்ட் ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். ஓகே, மூவ் ஆன். e⁴xை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவரோட ஸ்பெஷல் குவான்டிட்டியே அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அவரோட இது மாறாது, அதே மாதிரி இன்டெகிரேட் பண்ணாலும் மாறாது. நான் டிஃப்ரென்சியேஷன் பேசிக் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் இன்டெகிரேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் டிஃப்ரென்சியேஷன் பக்காவாக படிக்கணும். சார் டிஃப்ரென்சியேஷன் டேர்ம் 1 2ல் இல்லை போவீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இன்டெகிரேஷனில் நிறைய இடத்துல டிஃப்ரென்சியேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்டெகிரேஷன் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஃபார்முலாவாவது ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க. இட் வாஸ் அப்லோடட் இன் அவர் சேனல். டிஃப்ரென்சியேஷனோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், ஃபுல் ஃபார்முலாஸ், பேசிக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். தெரிஞ்சால் தான் உங்களால் இன்டெகிரேஷன்னா என்னன்னு பேச முடியும். ஸோ இப்போ அடுத்து இந்த சாப்டரில் மட்டும் இல்லை, இன்டெக்ரல் மட்டும் இல்லை, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லையும் டிஃப்ரென்சியேஷன், இன்டெகிரேஷன் எல்லாமே கவர் தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்சியேஷன் முடிஞ்சு போச்சு ஜாலிலாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இன்டெகிரேஷனோட டிஃப்ரென்சியேஷன் தான் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் கண்டிப்பாக அது தெரிஞ்சு தான் ஆகணும். ஓகே, e⁴x இன்டெகிரேஷன் e⁴x தான். a⁴xஐ இன்டெகிரேட் செய்தால் என்ன வரும்? கண்டிப்பாக a⁴x by log a. கொஞ்சோடு ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா a⁴xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a⁴x log aன்னு மேலே வந்திருக்கும், இங்கே கீழே வருது. அவ்வளோதானா அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு போயிடும். இந்த a⁴xக்கு பதிலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். a⁴xக்கு 2⁴x dx. a⁴x log aனா 2⁴x log 2. log 2க்கு வேல்யூலாம் ஒன்றும் போட வேணாம். ஸோ அதே மாதிரி இன்டெக்ரல் 3⁴x dxஐ நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கப்பா. சரிங்களா? யுவர் ஒர்க் கைண்ட்லி கம்ப்ளீட் அண்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர். sin xஐ இன்டெகிரேட் செய்தால் -cos x + c வருது. அதுதான், ஏன்னா cos xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x வரும். ஸோ -cos x தான் +sin x வரும். ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். அதே மாதிரி cos xஐ இன்டெகிரேட் செஞ்சால் sin x வரும். இந்த மாதிரி tan x, cot x, sec x, cosec x இதுதான் நிறைய பேர் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணாலும் இந்த ஃபார்முலாஸ் வரும்போது நிறைய பேரால் ஒழுங்காக படிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. tan x இன்டெகிரேஷன் ரெண்டு வகையில் சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்லணும்னா log mod sec x + c. இன்னொரு நெகட்டிவ் சைடில் -log mod cos x + c. இன்டெக்ரல் cot x dx log sin x + c. இன்டெக்ரல் sec x dx வந்து log sec x + tan x. இது ஞாபகம் வச்சுக்கலாம். secant square x - tan square x = 1. secant square theta - tan square theta = 1. அந்த வச்சு நீங்கள் secant xக்கு secant x + tan x னும், cosecant xக்கு cosecant x log cosecant x - cot x + c னும் you may remember. ஸோ ஈஸி தான். ஸோ ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார்முலா தானே, என்ன டவுட்டு? ஓகேவா? யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் when you're solving the sums it will be easy for you. Can we go for the next? So 12th questions பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் சொல்ல வராங்க இங்கே? secant x tan x. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். secant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x tan x. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ secant x tan x இன்டெகிரேட் பண்ணால் secant x. சார் secant x டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு தெரியுமா? தெரியும், secant x tan x. அப்போ அதோட அப்படி தான். அதே மாதிரி cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -cosecant x cot x. ஸோ வெறும் cosecant x cot x இன்டெகிரேட் பண்ணால் -cosecant x + c வந்துடும். அதே தான் tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x. ஸோ secant square x இன்டெகிரேட் பண்ணால் tan x வந்துடுது. cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -cosecant square x. ஸோ +cosecant square x இன்டெகிரேட் பண்ணால் -cot x + c. எல்லாமே நிறைய ரிவர்ஸ் ப்ராசஸ்லேயே முடிச்சிடுறோம். அதே மாதிரி 1/a² + x² dx வந்து 1/a tan inverse of x/a + c. இந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ அதே மாதிரி 1/x² - a² dx. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா 1/a² + x²ம் x² + a² ஒன்று தான். பிகாஸ் a + b = b + a. ஸோ a² + b²ம் b² + a² சேம் தான். அடிஷனில் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க இப்போ உங்ககிட்ட 1/x² + a² இன்டெகிரேஷன் கேட்டால் கூட இதே ஃபார்முலா தான் எழுதுவீங்க. பட் ஆனால் சப்ராக்ஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது. x² - a² டிஃப்ரெண்ட், a² - x² டிஃப்ரெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. ஆனால் a² + x² சொன்னாலும் x² + a² சொன்னாலும் ரெண்டும் சேம் தான்.
ஸோ இங்கே சப்ராக்ஷன் இருக்குது, இதோட ஃபார்முலா வந்து 1/2a. சப்ராக்ஷன் இங்கே இருக்கிறதுனால நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு மைனஸ் வரும். என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா? 1/2a log mod x minus a by x plus a plus c. அவ்வளோதானா? அவ்வளோதான். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி இன்டெக்ரல் 1/a square minus x square dx. 1/2a log mod a plus x by a minus x plus c. ஸோ இங்கே a square minus b square இந்த கான்செப்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, எக்ஸ் முதல்ல வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏ ஃபஸ்ட்டு இருக்குது, ஏ ஃபஸ்ட்டில் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணால் கேன் பி. இன்டெக்ரல் 1/√a square minus x square வந்து sin inverse of x by a plus c. நல்லா பார்த்தா இது 1/√1 minus x squareோட டிபெண்டாக இருக்கும். 1/√1 minus x squareன்றது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னா sin inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 minus x square வரும். அந்த 1க்கு பதிலாக a square இருக்குது. ஸோ sin inverse of x by a வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் 22 ஃபார்முலாவில். இன்டெக்ரல் 1/√1 minus x square sin inverse of x. ஸோ இதுவும் 19ம் சேம் தான். ஓகேவா? ஏ அந்த 1க்கு பதிலாக a square போட்டிருக்கும். ஸோ 20th வந்து 1/√x square plus a square dx. இதோட ஃபார்முலா log x plus √x square plus a square plus c. ஈஸி சில்ட்ரன். லாக் போட்டு x plus அப்படி இந்த கொஸ்டின் எழுதணும் √x square plus a square plus c. அதே மாதிரி அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1/√x square minus a square dx. இதுலேயும் லாக் போட்டு x plus √x square minus a square plus c வந்துடும். ஸோ லாக் தான் 1/√ன்னு வந்தாலே ஓகேவா? அதுவும் 1/√x squareன்னு ஃபஸ்ட்டு வந்தாலே x square plus a squareனாலும் x square minus a squareனா ரொம்ப சிமிலர் தான். ஸோ ஏற்கனவே இந்த 22nd பார்த்துட்டோம். ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து 23rd 1/1 plus x square டிஃப்ரென்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் tan inverse of x. tan inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 plus x square அதோட ரிவர்ஸ் தான். ஸோ 1/1 plus x square இன்டெகிரேட் பண்ணால் tan inverse of x plus c வரும். இதுதான் இங்கே பார்த்தோம். 1/1 plus x square பதிலாக a square plus x square இருக்குது. அப்போ அதை இன்டெகிரேட் பண்ணால் 1/a tan inverse of x by a வரும். இப்போ அதே மாதிரி secant inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x√x square minus 1 வரும். அதுதான். ஸோ 1/x√x square minus 1 இன்டெகிரேட் பண்ணால் secant inverse of x. ஸோ பாதி ஃபார்முலா நீங்கள் ஒழுங்காக டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சால் இதிலே பாதி ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஃபார்முலா தான் நீங்கள் தனியாக படிக்கணும். ஸோ இன்டெக்ரல் √a square minus x square dx. x/2 √a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7 இன்டெக்ரலில் மட்டும் இல்லை, சாப்டர் 8 அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரலில் நிறைய சம்மில் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ சம்லடா இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இங்கே a square minus x square பதிலாக x square plus a square x square minus a square. ஸோ இதை நான் பார்த்துக்கணும். ஸோ ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று தான், மைனஸில் தான் 2 வரும். ஸோ x square plus a square இருக்குது, அதே x/2 √x square plus a squareன்னு போட்டு ப்ளஸ் a square by 2. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? 1/√x square plus a squareல log x plus √x square plus a square plus c. அதே தான் இங்கேயும் அதே a square by 2 log x plus √x square plus a square plus c வந்துடும். அப்புறம் அடுத்து இன்டெக்ரல் √x square minus a square இருக்குது. நாங்கள் ஏன் சொல்ல வரீங்க இங்கே? அதே தானேண்ணா? அதே தான். x/2 √x square minus a square மைனஸ் போட்டு a square by 2 log x plus √x square minus a square plus c. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குமா, அதில் நீங்கள் வரும்போது தெரியும். ஸோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயம் அதாவது வந்து உங்களோட நம்ம ஒர்க்கு தான். நத்திங் இஸ் பேட், நத்திங் இஸ் குட். ஸோ ஹவு வி ஆர் ட்ரீட்டிங், நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோன்ற பொறுத்து தான் இருக்குது. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் ஃபார்முலா. இன்டெக்ரல் udv = uv மைனஸ் இன்டெக்ரல் vdu. ஸோ அதாவது ப்ராடக்ட் ரூல் கோஷன் ரூல்னு கிடையாது. மெயினாக கோஷன் ரூல்னு ஒன்று கிடையவே கிடையாது. ப்ராடக்ட் ரூல்னால் இந்த பார்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் கொஞ்சம் ஹைலைட்டுன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம when we are discussing will see உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை இன்னொரு வழியிலும் சொல்லலாம். இன்டெகிரேட் பை பார்ட்ஸை அது பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதே இன்டெக்ரல் udv uv மைனஸ் u'(v1 + u'(v2). அதை ஒரே கான்செப்டை 2 வகையில் போடலாம்ப்பா. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஈஸி தான். ஸோ ஃபார்முலாஸ் வந்து கிட்டத்தட்ட முடிய போதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட வேணாம். நம்ம வெறும் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ், இன்டெஃபினட் இன்டெக்ரல் மட்டும் தான் பார்க்குறோம். இன்னும் டெஃபினட் இன்டெக்ரலோட ப்ராப்பர்ட்டி இன்னும் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் ஃபார்முலாஸ் வரும். ஸோ அதாவது ஒரு ஃபஸ்ட்டு 7 எக்ஸசைஸ்க்கு என்னென்னா ஃபார்முலாஸ் மேஜராக வருமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ட்ரிக்னாமெண்ட்ரி இன்னும் கவர் பண்ணல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் e⁻x f(x) + f'(x) வந்து e⁻x f(x) + ரொம்ப சிம்பிள். ஒரு e⁻x இருந்து f(x) + f'(x)னா இந்த f(x) தான் இங்கே வரும் அப்படின்றாங்க. e⁻x f(x) + c போங்க. இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வரும். இன்டெக்ரல் f'(x) by f(x) dx. இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வரும்னாலும் இது ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். log mod f(x) + c. இதுவும் சப்ஸ்டியூஷனில் தான் வரும்.
சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு ஒரு கான்செப்ட்டில் இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 ரூட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இது வந்து யூடிவி இப்போ பார்த்தோம்னா இன்டெகிரேட் பை பார்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி வர மாதிரி வரும். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம். செம்ம இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுவே இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது நார்மலாக ஒரு 4 மார்க்கில் கேட்டால் இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. இது நம்ம டெஃபினட்டாக வந்துட்டு இன்டெகிரேட் பை பார்ட்ஸ்லாம் போடணும். ஆனால் இது 4 மார்க்கில் கேட்காம இப்போ ஒரு சாப்டர் 9லலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சம்மில் ஒரு சின்ன இடத்துல இது வரும். ஸோ அப்போ உட்காந்துட்டு அந்த இன்டெகிரேட் பை பார்ட்ஸ் போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் வே 1 மார்க் 2 மார்க்கில் அப்ளை பண்ண கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். 4 மார்க்கில் மட்டும்தான் யூ ஹேவ் டு அப்ளை இன்டெகிரேட் பை பார்ட்ஸ். அதுவும் இதை போட்டால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் யூஸ்வலாக இன்டெகிரேட் பை பார்ட்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அப்போ அங்கே போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா ஃபார்முலாஸும் பக்காவாக படிக்குமா. இது இல்லாமல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் இருக்குது. அது ரொம்ப யூஸ் ஆகும் இன்டெகிரல்ஸில். அதை நம்ம தனியாக போடுவோம். இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எழுதி உங்களோட நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல இதை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வி ஹாவ் மோர் ஃபார்முலாஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்க போகுது. மறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அதனால் நம்ம அதை அடிக்கடி பார்க்கும்போது என்னென்னா ரிமைண்ட் ஆகும். எதுவுமே பார்க்காம புக்கே பார்க்காம ரிவைஸே பண்ணாமல் ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப லாங் டைம் மெமரியில் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அகைன் அகைன் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பார்க்குற மாதிரி அதை வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பார்க்குறதோடு இல்லாமல் அந்த ஃபார்முலாஸ்லாம் நோட்டில் எழுதி வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஸோ டேர்ம் 1ல் நான் ஒழுங்காக பண்ணல, பேப்பர் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு சார், மேட்ரிக்ஸே இவ்வளோ பெருசாக கேட்குறாங்க, என்ன சார் இதெல்லாம் நியாயமா அப்படிலாம் கேட்காம இப்போ டேர்ம் 2 உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. ஸோ டேர்ம் 2ல் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறீங்களோ அது வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியம் உங்களோட கட் ஆஃப்க்கு, உங்களோட ஓவரால் காலேஜ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ prepare well for your term 2 exam. All the very best. Thank you.